ஆர்ட் ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2/9/2025 ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1ஆம் ரிசல்ட் 510 ஓகேவா. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், 3, 7 ஏழாம் நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எதிர்பார்த்தோம். 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம், பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 7, 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போயிடுச்சு. 1ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பி போர்டு வரதுன்னு சொல்லியிருக்கோம். 1ஆம் நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அருமையான நியூஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் முதல் சிங்கிள் போர்டுக்கு 12 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 1000, திருடிஜர் 12 5000, பிசி வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜர் 25 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜர் 30 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 கொடுக்குறாங்க. திருடிஜர் 60 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜர் 70 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜர் 30 90,000, 4 டிஜர் 110 4,50,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா. நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம அன்றைக்கி வந்து ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் இல்லைன்னா 4 டேஸ் செட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 302 ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா 302 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து முதலுக்கு 3 நம்பர்ஸ் 302 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். வந்து 302 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 246. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 8 அப்படின்னா 9 ஓகேவா. 8 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். வந்து 302 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 8 அப்படின்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 541 229. அதில் 541 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து 541 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 246 போர்டு நமக்கு பார்த்திங்கன்னா 15 புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 அப்படின்னா 8 ஓகேவா. 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 541 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 2 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 172 462 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 122 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்க போகிறோம். 172 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 246 போர்டு நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படின்னா 5 ஓகேவா. 4 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 172 வச்சு அடிக்கிறேன். நமக்கு 4 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 357 510 இருக்குது. அதில் 357 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 357 வச்சு அடிக்கிறேன். நமக்கு வந்து 1 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 1 அப்படின்னா 3 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 1 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 357 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 1 3ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா 302 வச்சு நமக்கு வந்து கிடச்ச நம்பர் 9ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. அடுத்தபடியாக நமக்கு 2ஆம் நம்பர், அடுத்தபடியாக 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 2 நாள் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 1ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எது வந்தாலும் எடுத்துங்க. ஏன்னா ஏ போர்டுக்கு தான் அந்த மெத்தட் வர மாதிரி கணக்கில் வருது. உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் ஏ போர்டு வந்துச்சுன்னா எடுத்துங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 302 032. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 302 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா. 302 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 854. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படின்னா 3 ஓகேவா. 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 302 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 2 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 541 279. அதில் 541 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 541 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 854 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அப்படின்னா 2 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா.
பார்த்தீங்கன்னா 541 வச்சிருக்கீங்க. உங்களுக்கு 3 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 122. இந்த 122 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 122 SN ஆப்ஷன் 854 போர்டு. நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படின்னா 3 ஓகேவா. 1 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதில் வந்து 122 வச்சிருக்கு. நமக்கு 1 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டோட பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 357 510. இதில் 357 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 357 SN ஆப்ஷன் 854 போர்டு. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 9. 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 357 வச்சிருக்கு. நமக்கு 0 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 0க்கு 9 தான் அதிகபட்சமாக அடிச்சிருக்கேங்க. அதனால் 0க்கு 9 வந்து சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வரலாம். அப்படின்னா பி போர்டுக்கு 0 9 இந்த மாதிரி தான் வரும். 1க்கு 0 அதனால் 9க்கு 0க்கு 9 இந்த மாதிரி வரத்துக்கு 2ல் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி ஆல் போர்டாக ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் 0 9 ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது 9 0 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா. அடுத்தபடி நம்ம வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் 1ஆம் நம்பர் வீக் ரிசல்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்குது. அதனால் நான் வந்து 1ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 7 3 வந்து கிடச்சிச்சு. ஆனால் 2 நம்பரும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளே போயிடுச்சு. ஆனால் டெய்லி சார்ட் வச்சுட்டு நமக்கு 7 1ல் 1ஆம் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம 2 மெத்தடுமே நம்ம டெய்லி சார்ட்டும் வீக்லி சார்ட்டும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதில் 1ஆம் நம்பர் ரொம்ப ஏ போர்டாக ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக 1ஆம் நம்பர் ஏ போர்டு வந்துச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 91 19 93 39 01 10 03 30ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதே உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே மேலே இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 510 ஓகே 510. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் வந்து இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 3 தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் முன்னாடி போயிடுச்சு. வந்து 500 அன்றைக்கி அப்படி தான் முன்னாடி போயிடுச்சு. இன்றைக்கி அதே மாதிரி முன்னாடியே போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சில நாள் ஒரு 2 3 நாள் ஒழுங்காக பாஸ் ஆகுது. ஒரு நாள் இப்படி மாறிடுது, கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கல. சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கல. ஆனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பி போர்டுக்கு வந்து நான் 1ஆம் நம்பர் கொடுத்துருப்பேன். மேட்ச் பண்ணியிருந்தால் ஒரு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். இவரும் பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. 6க்கு ஒரு பவர் 1 வச்சுருந்தப்பனா ஒரு சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட் வந்து கொடுத்துருப்பா. 1000 செட் வைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பா. ஆனால் சூப்பராக வந்து இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பா. ஒரு சிங்கிள் நம்பர் பி போர்டுக்கே கொடுத்துருப்பா. பார்த்தீங்கன்னா விக்கி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அதுக்கு 5 இடம் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பா. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு கொடுத்துருப்பா. 5ஆம் நம்பர் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பா. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருப்பா. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருப்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் இன்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆல் போர்டு 5ஆம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 5 இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. மேட்ச் பண்ணி தான் ஒரு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 போர்டுக்குமே 5ஆம் நம்பர் கொடுத்துருப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருப்பா. ஆனால் 7ஆம் நம்பர் தான் கொஞ்சம் டி போர்டுக்கு போயிடுச்சு. அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பா, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 73 37 பிசிக்கு 13 வச்சுருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து விக்கி அவங்க பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு 3 8 தான் ஒரு கணக்குலேயே வந்திருக்கு. ஓகே, ஒரு அருமையான கணிப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் அவர் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 0 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பா. எனக்கு தெரிஞ்சு 0 வந்து ஒருத்தர் தான் கொடுத்துருக்காப்புல இன்றைக்கி சி போர்டுக்கு. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல. மித்தபடி பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 3 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க நிறைய பேர்.
ஓகே மக்கள், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டை பார்த்து ஓரளவுக்கு ப்ளே பண்ணுங்கள். யார் அதிகமாக அந்த மாதிரி கொடுக்குறாங்க கொஞ்சம் நோட் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா? நம்ம ஸ்ட்ராங்காக வர முடியும் நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க. ஓகே மக்கள், மீண்டும் மறக்காமல் சிறப்பான சந்திப்போம். ஓகேவா?